ஹாய் அன்புக்குரியவர்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கம்பு பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு ஃபுல்லாக கம்பு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அரிசி, இட்லி அரிசியும் 1/4 டம்ளர் உளுந்து, ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 7-8 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றிட்டு எல்லாத்தையும் கம்மியாக ஊற வச்சுருந்திங்கன்னா ஒரே வாட்டி போட்டுக்கோங்க. நிறையா இருந்ததுன்னா 2 வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே டைமில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் மாற்றிட்டு நைட் ஃபுல்லாக வச்சுருங்க. நான் உப்பு சேர்க்காம தான் வச்சுருக்கேன். உப்பு சேர்க்காமல் இருந்ததுக்கே நல்லா இவ்வளோ பொங்கி வந்துடுச்சு மாவு. இதில் கொஞ்சம் வெங்காயம், கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு சேர்த்துருக்கேன். பனியாரம் நல்லா உள்ளே சாஃப்டாக வரணும் இல்லையா, அதனால் சோடாப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கல் அடுப்பில் வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா குழியிலையும் கொஞ்சம் கரெக்டாக ஒரு 3/4 வாசி அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. அப்போ அது நல்லா மேலே வரைக்கும் வந்துடும் கரெக்டாக ஓரளவுக்கு. நீங்கள் நிறைய ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா பொங்கி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். கம்பு நம்ம தனியாகவே சாப்பிட மாட்டோம். வேறு எந்த டிஷ் செஞ்சாலும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பணியாரமாக செஞ்சீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லா இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க சொல்லப்போனால். இதுக்கு நான் இன்றைக்கி புதினா சட்னி எடுத்திருக்கேன். நீங்கள் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எது வேணால் எடுத்துக்கலாம். பாருங்கள் பணியாரத்தை எவ்வளோ உள்ளே சாஃப்டாக இருக்குது. அந்த லேயர் நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் சாப்பிட சூப்பராக இருந்தது. பசங்களுக்கு நான் டிஃபனுக்கு கூட இதை கொடுத்து விட்டேன். நிஜமாக நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.